Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல காலையில vlog தான் இப்ப நாங்க எடுத்துட்டு இருக்கோம். வீட்டுக்காரருக்கு டே ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால காலைல டிஃபனும் கொடுக்கணும், மதியத்துக்கு லஞ்சும் வந்து கொடுக்கணும். இன்னைக்கு வந்து என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். வல்லாரக்கீரை வந்து நேத்து வாங்கி இருந்தோம். அந்த வல்லாரக்கீரையை வச்சு நான் வந்து இப்போ தோசை வந்து பண்ண போறேன். கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். இந்த மாதிரி வெறும் ப்ளைனா தோசை செய்யிறதுக்கு பதிலா அப்பப்ப கீரையை சேர்த்து நீங்க வந்து தோசை வந்து பண்ணுங்க. ரொம்ப அதிகமா எடுக்கல. இப்ப நாங்க 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால பாருங்க. இப்படி எடுத்தாலே ஒரு கைப்பிடி அவ்வளவுதான் வரும். ரொம்ப அதிகமா கூட இல்ல. ஃபுல்லா கைப்பிடி கூட நான் எடுக்கல. இவ்வளவு தான் எடுத்துர்க்கேன். இதுவே 2 பேத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். தண்ணில நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாயும் வச்சிட்டேன். கடாய் நல்லா சூடேறினதும் கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்ல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு 2 துண்டு இஞ்சி வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை 2 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். லைட்டா வதங்குனதும் வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். கீரை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வந்து வதக்கும் போது நல்லா வதங்கி வந்துடும். கீரையை நல்லா வதக்கி எடுத்துட்டேன். கொத்தமல்லி வல்லாரக்கீரை ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பீட்ரூட் சாதத்துக்காக சாதமும் வடித்து எடுத்து வச்சுட்டேன். ஒரே ஒரு பீட்ரூட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து துருவி எடுத்துக்க போகிறேன். பீட்ரூட்டை துருவி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வல்லாரக்கீரை நல்லா சூடு ஆறுனதுமே நல்லா நைஸாக இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த விழுதை வந்து தோசை மாவில் வந்து சேர்த்துக்கலாம். மாவு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். முக்கியமாக மாவு வந்து நான் கரைக்கலை, இன்னும் நல்லா கெட்டியாக இருக்குது. ஏன்னா நம்ம இதில் தண்ணி சேர்த்து அரைக்கும் போது மாவு நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா இந்த விழுதை சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப தண்ணியாகிடும் மாவு. அதனால் தோசை ஊற்ற முடியாது. நல்லா கெட்டியாக கரைக்காமல் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த விழுதை சேர்த்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்துருந்தேன் வல்லாரக்கீரை. ஒரு கைப்பிடிக்கும் கம்மியாகவே இருந்துச்சு பாருங்கள், ரொம்ப கம்மியாக. அதுக்கே 2 பேர்த்துக்கு வந்து ரொம்ப தாராளமாக இருக்கும் மாவு. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தோசைக்கு மாவு ரெடி. மாவு அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறமா நம்ம வந்து தோசை ஊற்றி பேக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன் பீட்ரூட் சாதம் செய்கிறதுக்கு. கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஒரு பக்கம் பீட்ரூட் சாதத்துக்கு வெங்காயம் வதங்கட்டும். இன்னொரு பக்கம் நான் வந்து சட்னி வந்து அரைச்சிட்டு தாளிச்சுக்க போகிறேன். அது ஒரு பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சதுன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5-6 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சட்னி கலராக இருக்கிறதுக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வர மிளகாவும் சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் மிளகாயெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் 3 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதையும் அரைச்சிக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளித்து நம்ம வந்து கொதிக்க வைக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்றது போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக நான் வந்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கிறேன். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு இஞ்சி பூண்டு விழுது மசாலா சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறம் துருவி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு பீட்ரூட்டை வந்து சேர்த்துக்கிறேன். பீட்ரூட்லேயே தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து மூடி வச்சிட போகிறேன். அப்பப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு கலந்து கொடுக்கும்போது நல்லா சீக்கிரமாக வெந்துடும் பீட்ரூட்டும். அதிலே கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியை விடும். நல்லா கரெக்டாக குக் ஆகிட்டு வந்துடும். இந்த பக்கம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டேன். சட்னி வந்து நம்ம தாளித்து கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கார சட்னிக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன்.
அரைச்சி வச்சிருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தெரிக்கும். கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து இப்போ தண்ணியாக வச்சுருக்கேன் பாருங்கள். சட்னி கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும். நல்லா ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் பச்சை வாசனை போயிட்டு நல்லா சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போவே சேர்த்துடுறேன். கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க, கொதிக்க கொதிக்க கெட்டி ஆகும் சட்னி. அதனால கொஞ்சமாக பார்த்து சேர்த்துட்டு வேணும்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அப்பப்போ கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா மேலே மூடி போட்டு மூடி வச்சதுல அடி பிடிக்காம நல்லா பீட்ரூட் வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ சாதம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சாதத்துலேயே உப்பு போட்டு தான் வந்து வடித்து வச்சுருக்கேன். ஏற்கனவே உப்பும் போட்டிருக்கேன். வேணும்னா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உப்பு லைட்டாக சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம். சாதம் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால உப்பையும் சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பீட்ரூட் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் தோசைக்கல் வச்சுக்கிறேன். கார சட்னியும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பச்சை மணமெல்லாம் போயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கல் நல்லா சூடு இருந்ததும் தோசை ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மொத்தமாகவே பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து உடனே வந்து கொடுத்து அனுப்ப உடனே வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மெல்லிஸாக ஊற்றிக்கலாம். நான் வந்து கொடுத்து அனுப்புறதுக்காக கொஞ்சம் ரொம்ப இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து மொத்தமாக வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். க்ரீன் கலரில் கலர்ஃபுல்லாக தோசை வந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் மெயினாக இந்த மாதிரி வல்லாரக்கீரை வச்சு அப்பப்போ கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஒரு பக்கம் தோசை வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எடுத்துக்கிறேன். நல்லா வல்லாரக்கீரை தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நான் செஞ்சு பாக்ஸுக்கு வந்து போட்டுக்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி நான் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். டைம் வந்து ஆயிடுச்சு, அதனால நானே போட்டுட்டேன் டிஃபன் பாக்ஸில். பீட்ரூட் சாதம் ஒரு பாக்ஸ்லையும், வல்லாரக்கீரை தோசை வந்து ஒரு பாக்ஸில், அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி வந்து ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இன்றைக்கி நான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியத்துக்கு லஞ்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். எங்கள் வீட்டுக்காருக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் நான் இதே வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.